ஹாய், வெல்கம் டு த்ரீ ரோசஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம எங்கள் வீட்டில் வரலட்சுமி நோம்பு எப்படி செஞ்சுருந்தோம் அப்படிங்கிறத தாங்க பார்க்க போகிறோம். அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா, நான் காலையிலே எழுந்துட்டு கோலமெல்லாம் போட்டு குளிச்சுட்டு சாமியை வந்து அலங்காரம் பண்ணியாச்சு. இது வந்து அழைக்கிறதுக்கு முன்னாடி எடுத்ததுங்க. அழைக்கும் போது வீடியோ எடுக்க முடியல. இது வந்து அன்றைக்கி சாயந்தரம், அதாவது ஈவினிங் வந்து 6 மணிக்கு பூஜையெல்லாம் ஸ்டார்ட் பண்ணிட்டோம். டிவியில் வந்து பாட்டு போட்டு விட்டு பேப்பரில் பார்த்திங்கன்னா நான் முன்னாடியே என்னென்ன பாட்டெல்லாம் பாடணும் அப்படிங்கிறத எழுதி வச்சுருந்தேன். அது வந்து ஜெராக்ஸ் போட்டு எல்லார் கையிலையும் ஒவ்வொன்று கொடுத்துட்டு அது பாட்டு பாட அந்த பாட்டும் நாங்கள் வந்து படிச்சிருந்தோம். எல்லோரும் படிக்க நான் வந்து அர்ச்சனை பண்ணியிருந்தேங்க. சாமிக்கு என்னென்ன அர்ச்சனை பண்ணியிருந்தோம்னா, குங்குமம் அர்ச்சனை பண்ணியிருந்தோம், அக்ஷதையால் அர்ச்சனை பண்ணியிருந்தோம், அப்புறம் மல்லிகைப்பூவால் அர்ச்சனை பண்ணியிருந்தோம். இது 3 வச்சு நான் அர்ச்சனை பண்ணேன். அர்ச்சனையெல்லாம் பண்ணிவிட்டு கடைசியாக வந்து நாங்கள் பூஜையெல்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து எல்லோரும் வர ஆரம்பிச்சிட்டாங்க. எல்லாருக்கும் சாப்பாடெல்லாம் போட்டு நல்லா சாப்பிட வச்சுட்டு அதுக்கப்புறம் எல்லாருக்கும் வந்தவங்களுக்கெல்லாம் ப்ளவுஸ் பிட்டு, மஞ்சள் குங்குமம் இதெல்லாமே கொடுத்துட்டு வரலட்சுமி நோம்பை வந்து நல்லாவே முடிச்சாச்சு. சரியாக வீடியோவை தான் எங்கள் எடுக்க முடியல. இது வந்து எங்கள் பாப்பா எடுத்தால் கொஞ்சம் தான் எடுத்தா, அதனால் எல்லாமே முழுமையாக இருக்காது. இதுக்கு அவள் எடுத்த அளவுக்கு மட்டும் எவ்வளோ முடியுமோ அந்த அளவுக்கு வந்து நாங்கள் எடிட் பண்ணி தான் இந்த வீடியோ வந்து போட்டிருக்கோம். பாருங்கள் எந்த அளவுக்கு நாங்கள் வந்து செஞ்சுருக்கோம் அப்படின்ட்டு. சாமி எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். சாமியையும் நாங்கள் தான் அலங்காரம் பண்ணோம். தெரியாது சொல்லுங்கள். இதை எங்களுக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் செஞ்சுட்டேன். இப்போ அர்ச்சனையெல்லாம் முடிஞ்சு வந்துருச்சு. நெக்ஸ்ட் வந்து அப்படியே பூஜையை வந்து தூப ஆராதனையெல்லாம் காட்டிட்டு பூஜையெல்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் எல்லாருமே சாப்பாடு போட்டு எல்லாருக்கும் சாப்பாடு வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்திருந்தவங்க எல்லாருமே நிப்பாட்டி நாங்கள் வந்து ஃபோட்டோ பிடிச்சோங்க. இது வந்து பார்த்திங்கன்னா எங்கள் வீட்டு பக்கம் இருக்கிறவங்க எல்லாரையும் கூப்பிட்டுருந்தேன். அவங்க எல்லோரும் வந்திருந்தாங்க. நாங்கள் எல்லாம் தான் வந்து பூஜையெல்லாம் நல்லபடியாக எல்லோரும் சேர்ந்து சமைச்சு நல்லபடியாக எல்லாம் பூஜையெல்லாம் முடித்தாச்சு. இது வந்து எல்லாமே முடிஞ்சிடுச்சு. கடைசியில் பூஜை பண்ணும்போது இருக்குது. ரொம்பவே ஹாப்பியாக இருந்ததுங்க. வீடு முழுக்க ஈவினிங்கிறதுனால குழந்தைங்கள்லாம் ஸ்கூல் விட்டு வந்தாங்க. நிறைய குழந்தைங்க பெரியவங்க அப்படின்னு வீடு முழுக்க ஒரே கூட்டமாக ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. மனசுக்கு வந்து ரொம்ப நிறைவாக இருந்தது. என்னென்ன நெய்வேத்தியம் செஞ்சுருந்தேன்னு பார்த்தீங்கன்னா, சக்கரை பொங்கல், கற்கண்டு பொங்கல், பால் பாயாசம், அப்புறம் உளுந்து வடை, சுண்டல், இது 5 செஞ்சுருந்தாங்க. அது இல்லாமல் இட்லி, சாம்பார், சட்னி லாஸ்ட்டெல்லாம் முடிச்சுட்டு வந்து செய்கிறேன். அவ்வளோ நல்லபடியாக எல்லாம் வரலட்சுமி நோம்பு வந்து பூஜையெல்லாம் செஞ்சு எல்லாம் முடிச்சாச்சுங்க. சாமி வந்து அலங்காரம் பண்ணிட்டு பிடிச்சதுன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். எப்படி செஞ்சுருக்கேன் அப்படின்ட்டு. நான் வந்து இது 4வது வருஷமாக செய்கிறாங்க. வீடு கட்டி வந்த புதுசுலேருந்து செஞ்சிட்ருக்கோம். இது வந்து பார்த்திங்கன்னா அன்றைக்கி நைட்டு எல்லாமே முடிஞ்ச பின்னாடி வந்து எடுத்தது. நைட்டு நாங்கள் இது எல்லாமே வர்றவங்கள எல்லாரையும் இன்வைட் பண்ணிட்டு சாப்பாடு போட்டு எல்லாரையும் திரும்ப அனுப்பிச்சி விட்டுட்டு அதுக்கப்புறம் நாங்கள் சாப்பிட்டு எல்லா பாத்திரமும் எடுத்து வச்சுட்டு தூங்குறதுக்கே நைட்டு 11 மணி ஆகிடுச்சுங்க. இதெல்லாம் பார்த்திங்கன்னா எங்கள் வீட்டு பக்கம் இருக்கிறவங்க எல்லாம் வந்திருந்தாங்க. குழந்தைங்க, நாங்கள் எல்லாமே நின்று அப்புறம் ஃபோட்டோ எடுத்துக்கிட்டோம். இது இல்லாமல் திரும்பவும் இன்னொரு பேட்சும் வந்திருந்தாங்க பாருங்கள். இவங்கெல்லாம் ரொம்பவே சந்தோஷமாக ஒரு கோல்டன் மெமரியாக இருந்தது இதெல்லாம். சரி, உங்களுக்கும் ஷேர் பண்ணணும்னு தோணுச்சு. அதனால் வந்து இதை வந்து ஒரு வீடியோவாக வந்து எடுத்து போட்டிருக்கேன். சாமி எப்படி இருக்குன்னு மறக்காமல் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.